வணக்கம் மக்களே. அது சரியா காலையில் 7 மணி இருக்கும். சாரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். எப்பா சின்ன பசங்களா, யாராச்சும் வீடியோ பார்க்க தெரியாமல் வந்திருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சே வந்திருந்தாலும் பரவாயில்ல, அப்படி வெளியே போயிருங்க. ஈவன் பெரியாட்களுமே மனதைரியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை பார்க்குறது நான் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, இங்கே நடந்திருக்க சம்பவம் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்கப்பட்ட மிக மோசமான சம்பவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் ஒன்றுங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசலை, பேச்சுவார்த்தை வெளியே வரல. அப்படிங்கிறனால இந்த மாதிரி சம்பவங்கள், பல சம்பவங்கள் இந்தியாவில் மூடி மறைக்கப்பட்டிருக்குது. அப்படி மூடி மறைக்கப்பட்ட ஒரு அதிபயங்கர சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபராக நீங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களாலும் பரவாயில்ல, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில் மூடி மறைக்கப்பட்ட எல்லா கிரைம் சம்பவங்களையும் தொகுத்து நம்ம சேனலில் வீடியோ வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் ஃபுல்லாக கிரைம் சம்பவங்கள் தான் வரப்போகுது. ஸோ அதுக்காக இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. நான் டேரெக்டாக இன்றைக்கான இந்த ஒரு சம்பவத்தை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் ராஜஸ்தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம் தான். அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தார் டெசர்ட், தார் பாலைவனம், இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆனால் எந்த லெவலில் ராஜஸ்தானில் பாலைவனங்கள் இருக்குதோ அந்த லெவலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியான காடுகள் இருக்குது. அதுவும் எக்ஸாக்ட்லி இந்த உதய்பூர் இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் எக்கச்சக்கமான காடுகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற அந்த காடுகளுக்கு நடுவில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் கேரளா பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு, இல்லை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்காது. காடு இருக்குது அப்படின்னா காட்டுக்குள்ளே மக்கள் வாழ்வாங்க. அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் எல்லாமே அந்த காட்டில் இருந்தால் கிடச்சிட்ருக்கும். ஈவன் வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட காட்டில் தான் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிப்பட்ட வேலைகள் கூட அந்த ஊர் மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள தான் வேலைகள் இருந்துட்டு இருக்கும் சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி இருக்க வகையில் தான் அன்னைக்கு சரியாக காலையில் 7 மணி இருக்கும். எக்ஸாக்டாக நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2022ங்க காலையில் 7 மணி போல் காட்டுக்குள்ளே வேலைக்கு போகிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அந்த காலை கடனை கழிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா, காட்டுக்குள்ளே இன்னொரு பக்கம் ஒதுங்கி இருக்கிறாரு போகிற வழியிலேயே. அப்படி ஒதுங்கும் போது தான் அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, பார்த்து மிரண்டு போகிறாரு. அங்கே அந்த காட்டுக்குள்ளே உடம்புல எதுவுமே இல்லாமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கட்டி பிடிச்சாப்பில் படுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மேபி உயிரோடு இப்போ தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போலப்போ, அந்த மாதிரி காட்டுக்குள்ளே கேவலமான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க நினச்சி கிட்ட போயிருக்காரு. எப்பா யார்ப்பா அது அப்படி மாதிரி சத்தம் போட்டு போயிருக்கிறாப்புல. அங்கே கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுதுங்க, அங்கே 2 பேரும் மூச்சு பச்சு இல்லாமல் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. கிட்ட போகிறாரு, கிட்ட போய் பார்க்குறாரு, உடம்பெல்லாம் சுருங்கி போன நிலையில் இருக்குது. அதாவது இவங்க ஆல்ரெடி இறந்து போயிருக்கிறாங்க போல அப்படிங்கிற விஷயம் அந்த நபருக்கு லைட்டாக தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பிரித்து பார்த்துருக்கேன். ஏன்னா முகம் 2 ஒட்டிட்டு இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் பிரிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி 2 உடம்பு ஒட்டிட்டு இருக்கிறது பிரிக்க ட்ரை பண்ணும்போது தான் அவரால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, இந்த உடம்பை நம்மளால் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் அன்றைக்கி அவருக்கு புரிய வந்திருக்கு. ஏன்னா மீறி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பிரித்தா கூட உடம்புல இருக்க தோல் சதெல்லாம் பிஞ்சிட்டு வர மாதிரி இருந்திருக்குது. அந்த லெவலில் ஏதோ போட்டு ஒட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது. பார்த்து மிரண்டு போன மனுஷன் உடனே அக்கம் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்து அவங்களும் மிரண்டு போயிட்டு உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் கொண்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களே பார்த்து மிரண்டு போகிறாங்க, ஐயோ என்னையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வழக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கு பாருங்க. இப்போ ஏற்பட்ட சம்பவத்தை அங்கே இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போலீஸும் தன்னுடைய அத்தனை வருஷம் சர்வீஸில் பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. யார் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இங்கே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க உடம்புல எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்குது, எப்படி ஒட்டி வச்சிருக்காங்க, இது இவங்களா பண்ணிக்கிட்டதா இல்லை இவங்களுக்கு வேற யாராச்சும் வெஞ்சன்ஸில் பண்ணதா இல்லை சொந்தக்காரங்க பண்ணதா, என்ன ஏது ஒன்றுமே புரியல. போலீஸ்காரங்க குழம்பி போய் அவங்களே அந்த ஸ்பாட்டில் வேர்த்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இதை நம்ம கை வச்சோம் அப்படின்னா பிரச்சனையாக போயிடும், ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும், அவங்க மச்சத்தை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் ஃபாரன்சிக் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்க அங்கே ஏதாச்சும் தடயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே அவங்க உடம்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்தில் தீ கொளுத்தி போட்ட மாதிரியான ஒரு சில அடையாளங்கள் இருந்துட்டு இருக்குது. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெட்டிப்பட்ட நிலையில் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஆடைகள் கிடந்திருக்குது. அது பக்கத்தில் ஒரு சர்ஜிக்கல் கிளவுஸ் இருக்கு பாருங்க, அந்த கிளவுஸ் இருந்திருக்குது. ஸோ இவ்வளோ தடயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீம் வந்ததுக்கப்புறம் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க ஒரு விஷயத்தை கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. இங்கே நடந்திருக்கிறத பார்க்கும்போது மேபி இந்த நரபலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் வருது. அப்படி இருந்தால் கூட இவங்க இருக்கிற அந்த உடல் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது, அதாவது இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இறந்து போயிருக்கிறாங்க பாருங்க, இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னா, அந்த கிராமத்தை பொறுத்தளவில் அவங்க இந்த ஜாதி வெறி, இப்போ நம்ம ஊரில் தான் திருநெல்வேலி பக்கம் ரொம்ப வெறியாக இருந்துட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஜாதி வெறி
அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம் தான் இந்த சம்பவம் நடக்கப்பட்ட கிராமமா. ஸோ அதனால் மேபி கௌரவ கொலை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அந்த ரீசனால் இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இன்னொரு கோணம் என்ன வருதுன்னு பார்க்கும்போது, ஓகே இது ஒரு காட்டு பகுதி, இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காட்டு பகுதியில் ஒதுங்கி இருக்கலாம். அப்படி ஒதுங்கின இடத்துல இந்த மது போதையில் சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி போதையில் இருக்கவங்க யாராச்சும் இவங்களை பார்த்து இந்த மாதிரி கேங்கா சேர்ந்து ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் போலீஸ்காரங்க வந்துட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை விசாரிச்சாலும் போலீஸ்காரங்களுக்கு எந்த விஷயமும் கிடைக்கல. ஏன்னா இருக்கிற க்ளூ இருக்குது, அவங்க மைண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னத்தை போட்டாலும் இவங்க யார் எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் தெரியாத ரீசனால இவங்க உடலை ஃபஸ்ட்டு அட்டாப்சிக்கு அமுச்சு விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாப்சிக்கு அமுச்சு விட்றாங்க. அப்படி அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவங்களுடைய உடலை வந்துட்டு தனித்தனியாக ஃபேஸை வந்துட்டு பிரித்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் அந்த புகைப்படங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துமே சென்ட் பண்ணி விட்றாங்க. சென்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் இருக்குதா, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தகவல் கிடைக்குதுங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. அதாவது ஒரு 1 டேக்கு முன்னாடிங்க, அதாவது முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய மனைவி, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோனு அப்படிங்கிறவங்க, வயது 28 இருக்கும், அவங்க காணவில்லை, வீட்டில இருந்து வெளியே போகிறேன், ஏதோ ஒரு விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தை எக்ஸாக்டாக கையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நபருக்கு டேரெக்டாக கால் பண்ணிட்டு, ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அந்த சோனு அப்படிங்கிற பொண்ணை காணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நபர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காருங்க. வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் அது இப்போ பிரித்து எடுத்துருப்பாங்க பாருங்க, அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதுனால அது கிளியராக தெரியல. என் ஒய்ஃப் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் ஃபோட்டோவை பார்த்தே கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டாப்பில் மனுஷன். எதுக்கும் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது போஸ்ட்மார்ட்டத்துக்காக அட்டாப்சிக்காக வந்துட்டு உடம்பாங்க அமுச்சு விட்ருக்கோம், நீங்கள் போங்க அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, மார்ச்சரியில் போய் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு கேளுங்க, அங்கே அவங்க உடலை காமிப்பாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கூட ஒரு ஏட்டையும் சேர்ந்தே போயிருக்காங்க. போலீஸ் ஜிப்லேயே நேராக போயிட்டு அந்த மார்ச்சரியில் போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இவருடைய மனைவி தான் இந்த மாதிரி இறந்த நிலையில் கிடக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்துட்டு கன்ஃபார்மாக தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க அந்த மார்ச்சரியிலிருந்து அந்த நபரை வந்துட்டு வெளியே வர விடல. ஐயா நீங்கள் அங்கேயே இருங்க, அந்த மார்ச்சரியில் இருக்க அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த மார்ச்சரியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க, அவரும் வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காருங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, அந்த பொண்ணு கூட இன்னொரு உடல் ஒட்டி வச்சு பார்த்தீங்களா, பிரிச்சாச்சா இல்லையா, ஐயா பிரிச்சாச்சியா, ஓகே பிரிச்ச உடலை இந்த நபர்கிட்ட காமிக்க, யாராச்சும் தெரியுமான்னு கேட்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது இப்போ அந்த மார்ச்சரியில் வேலை பார்த்துட்டு இருக்க நபர் பார்த்தீங்கன்னா இந்த தான் பொண்டாட்டி காணுன்னு சொல்லிட்டு தேடி வந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட இன்னொரு உடலையும் காமிச்சிருக்காருங்க. அந்த உடலை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக வந்துட்டு கொதிச்சு போறாரு மனுஷன். இவன் என்ன பண்ண என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு மாதிரி கொந்தளிச்சு போறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா போலீஸ்காரங்க அந்த நபரை வந்துட்டு சமாதானப்படுத்தி நேராக ஸ்டேஷன் கூப்பிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, சார் பார்த்தீங்களா உங்கள் மனைவி தானே? ஆமாம் சார் என் மனைவி தான். பக்கத்தில் இருக்கவன் யாரும் கேட்கும்போது, சார் அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன் சார், ராகுல் சார், அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும் சார், அவனுக்கும் புள்ள குட்டி குழந்தை எல்லாம் இருந்துட்டு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிய வருதுங்க. இந்த விஷயத்தை அவருடைய புருஷன்கிட்டயுமே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஐயா அங்கே பாருங்க, எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது உங்கள் மனைவிக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த ராகுல் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தொடர்பு இருந்திருக்குது. இந்த விஷயத்தினால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நாங்கள் வந்துட்டு அசியூம் பண்ணுறோம். இது கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறது கேஸை விசாரிக்கும் போது தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு இவங்களை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை போலீஸ்காரங்க கேட்கும்போது இந்த மனுஷன் கோவப்படுறாப்புல. சார் சும்மா வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடாதீங்க சார், என்ன நடந்துச்சுன்னே தெரியாது சார், அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அவன் தான் என் பொண்டாட்டியை தேவையில்லாம அந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் ஏதாவது பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி என்ன போலீஸ்காரங்க கிட்ட ஒரு சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும்போது சார், அதாவது அந்த 2 உடலும் என்ன மாதிரி அமைப்பில் இருந்து அப்படிங்கிறது நீங்கள் பார்க்காதனால இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க இவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணாலும் அவர் வந்துட்டு போலீஸ்காரங்கிட்டே சண்டையை போட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு யார்கிட்ட ஆரம்பிக்கிறது, இவங்க விக்டிம் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சாலும் இதை வச்சு எப்படி கேஸை கொண்டு போகிறது, இவங்களை யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்கும்போது தான் போலீஸ்காரங்க இவர் மேலே சந்தேகப்படுறாங்க. யாருன்னா இந்த இறந்து போயிருக்காங்க பாருங்க அந்த சோனுடைய கணவன் மேலே சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை இந்த சோனுக்கும் பக்கத்து வீட்டுக்கார ராகுலுக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருந்து இந்த விஷயம் இந்த புருஷங்காரனுக்கு தெரிஞ்சு இவனே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமா தான் பொண்டாட்டி அப்படிங்கிற வந்துட்டு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த நபர் இருக்கார் பாருங்க, அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தது போனது, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது, இந்த மாதிரி எல்லா சிசிடிவி ரெக்கார்ட்ஸையும் அவருடைய செய்கைகளை வந்துட்டு அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு தெரியுது இதில் ஒரு துளி கூட அவர் வந்துட்டு தப்பு பண்ணல. ஏன்னா அவருடைய எல்லா விஷயங்களும் ரியாலிட்டியாக இருந்துட்டு இருக்கு. தான் பொண்டாட்டியை காணும் அப்படிங்கிற பதட்டமாக இருக்கட்டும், ஸோ அந்த பொண்டாட்டியை பார்த்த அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி வந்துட்டு ரியாலிட்டியாக இருந்துட்டு இருக்கு. எதுவுமே வந்துட்டு பொய்யான விஷயம் மாதிரி அவங்களுக்கு தெரியல. போலீஸ்காரங்களும் சிசிடிவியை பார்க்கும்போது அந்த ரீசனால இவர் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெளிவாக தெரிய வருதுங்க. அப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன
என்ன ஆகுதுன்னு பார்க்க போது அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த ராகுல் இருக்கார் பாருங்க, அந்த ராகுல் வீட்லையும் போயிட்டு அவங்க மனைவி கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போதும் அவங்க கிட்ட இருந்துமே எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அவங்களுமே பாவம் தான் புருஷன் போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ரீசனால போலீஸ்காரங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி 0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருந்தாங்க. கேஸை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது விஷயம் தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. அப்படி தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது இப்போ அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அதை பார்த்து மொத்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்க, மொத்த இந்தியாவுமே அந்த நாளில் மறந்து போயிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த நபர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க 2 பேர் உடலையும் வந்துட்டு ஏதோ ஒரு பசையை போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. அது லிட்ரலி ஃபெவிக்விக் மாதிரி இருந்துட்டு இருக்குது. ஒட்டினா கூட பரவாயில்லைங்க, அந்த நபர் இருக்கார் பாருங்க, ராகுல்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரரு, அந்த நபருக்கு 30 வயசு இருக்கும். அவருடைய அந்த முக்கியமான பகுதி இருக்கு பாருங்க, அதாவது இடுப்பு கீழே இருக்க அந்த பகுதி, அந்த பகுதியை அத்தி வச்சு போட்டிருக்கானுங்க, எடுத்துருக்கானுங்க துண்டாட்டி. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, அந்த பொண்ணு உடனே ஒட்டி தானே இருந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய முக்கியமான முன்னாடி இருக்கக்கூடிய 2 பகுதி இருக்கு பாருங்க, அதாவது இந்த ஏரியாவில் இருக்கும் பார்த்தீங்க, அந்த பகுதி வந்துட்டு ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. எப்படி என்னால் சொல்ல முடியாது. இது போக இன்னும் மோசமான ஒரு சில வேலைகள் அவங்க உடம்புக்கு நடந்திருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம வாய் வழியாக சொல்ல முடியாத லெவலுக்கு மோசமான விஷயங்கள் நடந்திருக்குது. அப்பேற்பட்ட சம்பவத்தை இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணியிருக்கான் அப்படின்னா இது ஏதோ சாதாரணமாக பண்ண மாதிரி தெரியல சார், ஏதோ வெறியில் பண்ண மாதிரி இருக்குது, கொலை வெறியில் பண்ண மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா நரபலி கொடுப்பாங்கன்னு சொன்னால் கூட இந்த லெவலில் மோசமாக கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கண்ணோட்டத்தில் போலீஸ்காரர்கள் கேள்வி எழும்புது. இன்னொரு பக்கம் இந்த லெவலில் மோசமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு மீடியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சதுனால எல்லாரும் போலீஸ்காரங்க மேலே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் கண்டுபிடிங்க சார், இந்த மாதிரி மேபி வந்துட்டு பல இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷன்ல இருந்து விசாரிச்ச வேலை கேட்காது, நேராக ஸ்பாட்டுக்கு போவோம், ஊருக்குள்ளே போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய ஊருக்கே போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த காட்டு பகுதி, அந்த ஊருக்குள்ளே இருந்து அந்த காட்டு பகுதியில் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சின்ன ஒரு ஒத்தடி பாதை. ஸோ அந்த வழியாக தான் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு முக்கியமான வழி. அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போலீஸ்காரங்க சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் கண்ணில் படுது. அந்த கோவிலில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்குது. ஸோ இதை போலீஸ்காரங்க பார்த்ததுக்கப்புறம் இந்த கேமராவை கொஞ்சம் செக் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஷாக்கு. இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுறது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெண்ணும் இந்த ஆணும் இறந்தது எப்போன்னு பார்க்கும்போது அட்டாப்சி ரிப்போர்ட் படி 15ஆம் தேதி இரவு இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா 15ஆம் தேதி இரவுங்க இந்த பொண்ணு இந்த ஆணும் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. பின்னாடியே ஒரு சாமியார் யாரோ நடந்து போயிட்டு இருக்காரு, யாரும் தெரியல. அது எப்படி சாமியாரும் சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக காவி துணி, காவி வேட்டி, காவி துண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் தெரியுது, அவருடைய ஃபேஸ் கிளியராக தெரியல. இதன் அடிப்படையில் இது ஒரு சாமியார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரம் கழிச்சு அந்த காட்டுக்குள்ளே இருந்து இந்த சாமியார் மட்டும் வெளியே வராரு. இப்போ போலீஸ்காரங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு, ஓகே இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு, இந்த சாமியார் தான் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி யாராச்சும் சாமியார் அந்த ஊரில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன கோணத்தில் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. அதாவது இந்த சாமியாருடைய உடல் அமைப்புகளை சிசிடிவியில் கிடைச்சிருக்கும் பாருங்க. இதன் அடிப்படையில் போலீஸ்காரங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது, சார் இது பார்க்கறதுக்கு பாலேஷ்குமார் ஐயா மாதிரி இருக்குது சார், அந்த சாமியார் மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி என்ன ஊர் மக்கள்லாம் வந்துட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த பாலேஷ்குமார் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க கேட்கும்போது அப்போ கூட ஊர் மக்கள், சார் மரியாதை எல்லாம் பேசாதீங்க, அந்த ஊருக்கே ஒரு முக்கியமான தலைவர் சார், அவர் சொல்லி தான் நாங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணுவோம், என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் சரி கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி அவர் தான் எங்கள் ஊருக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பாலேஷ்குமாரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இவர் சம்பவத்தை பண்ணியிருக்காரோ பண்ணலையோ அது வேற விஷயம், ஆனால் இவர் மேலே நம்ம வந்துட்டு டக்குன்னு ஓப்பனாக விட்டு நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஊருக்குள்ள மக்கள்லாம் சேர்ந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டால் மட்டும்தான் ஊர் மக்களுக்கு இவரை பற்றி வந்துட்டு வண்டாவளம் தண்டாவளம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ எங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கோவில் தான் சார் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி என்ன ஊர் மக்கள் சொல்கிறாங்க. எந்த எல்லமா, அதாவது காட்டுக்குள்ளே போகிற வழி இருக்கு அங்கேயான்னு கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் பார்த்தது தெற்கால இல்லை, நாங்கள் சொல்கிறது வடக்கால இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த எல்லைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குதுங்க. அங்கே போலீஸ்காரங்க போய் பார்க்கும்போது இவர் ஒரு மாதிரி தியானம் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமே அவர் உடம்புல ஒரு மாதிரி நர்வஸாக ஆரம்பிக்கிறத போலீஸ்காரங்க கண்ணால் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, சார் ஏன் பயப்படுறீங்க, என்ன சாமி என்னாச்சு ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கேட்குறாங்க. பயமா, எனக்கு என்ன பயம், சரி சொல்லுங்கள் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போது போலீஸ்காரங்க நீங்கள் அந்த ராத்திரி வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போனீங்களா, எதுக்கு போனீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்களை பார்த்து சாமியார் சிரிச்சுக்கிட்டு, என்னையா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை ஏன் பக்கம் திருப்பி விடலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன போலீஸ்காரங்களே எகத்தாரமாக பேசியிருக்கிறாப்புல. அப்படி பேசினதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கயா, நீங்கள் தப்பிக்க முடியாது, ஏன் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாமியார் நீங்கள் மட்டும்தான்,
அது போக அந்த சிசிடிவியில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பையும் உங்கள் உடல் அமைப்பும் ஒத்து போகுது அப்படிங்கிறது நான் சொல்லலை, உங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. இது பார்க்குறதுக்கு பாலேஷ்குமார் ஐயா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே கூட சுமூகமாக வந்தீங்க அப்படின்னா நாங்களும் சுமூகமாக உங்ககிட்ட வந்து கேள்விகள் கேட்போம், நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் கரெக்டாக உண்மையை சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் உங்களை திரும்ப ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி சொன்ன ரீசனால் அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு துளி கூட போலீஸ்காரங்கிட்ட சண்டை போடாமல் அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஜீப்பில் ஏறி ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி போனதுக்கப்புறம் போலீஸ்காரங்க துருவி திரும்ப கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, ஐயா தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க, வெளியே விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா ஊர் மக்கள்லாம் ஸ்டேஷனை கூறு போட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு போலீஸ்காரங்க முன்னாடி அந்த சாமியார் மிரட்டியிருக்காரு. இப்போ போலீஸ்காரங்க எவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு கிடுக்குப்பிடி விசாரணை இருக்கு பாருங்க, சாமியார்னு கூட பார்க்காம கிடுக்குப்பிடி விசாரணை போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது அந்த சாமியார் வந்துட்டு எல்லா உண்மைகளையும் போலீஸ்காரங்கிட்ட வந்துட்டு வழி தாங்க முடியாமல் கொட்டியிருக்கிறாரு. அப்படி கொட்டியிருக்க கதையை கேட்டதுக்கப்புறம் போலீஸ்காரங்களே யாரையா நீங்களா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களே மறந்து போயிருக்காங்க. அப்படி இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, அதாவது இறந்து போயிருக்கிற சோனு அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த சாமியாருடைய ரெகுலர் கஸ்டமர். நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா தப்பான விஷயத்துல கிடையாதுங்க. இந்த சாமியார் வந்துட்டு எப்பவுமே மாந்திரிகங்கள் குறி சொல்றது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுவார் இல்லையா, அப்படி பண்றதுல அந்த சோமு அப்படிங்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன வீட்டில் ஏதாவது சின்ன விஷயம்னா கூட அந்த சாமியார்கிட்ட வந்து கேட்டுட்டு பண்றதா வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்களாம். உடம்பு சரியில்லைன்னா கூட சாமியார்கிட்ட வந்து மாந்திரிச்ச விஷயங்கள்லாம் வாங்கிட்டு தீர்த்தத்தை குடிச்சிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சோமு ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஈடுபட்டு இருக்கக்கூடிய தினமும் நம்மளை வந்து பார்க்கக்கூடிய அந்த சோமுக்கு மேல அந்த சாமியாருக்கு வந்து ஒரு கண் இருந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, இந்த சோமுக்கு தாமலையும் கண் இல்லை, அவ கட்டியிருக்க புருஷன் மேலையும் கண் இல்லை, பக்கத்து வீட்டுக்கார ராகுல் இருக்கான் பாருங்க, அவன் மேலே தான் கண் அப்படிங்கிறது சாமியாருக்கு தெரிய வருது. அது எப்படி தெரிய வருதுன்னு பார்க்கும்போது, அந்த சோமுவே ஒரு நாள் வந்து சாமியார்கிட்ட சொல்றாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஐயா எனக்கும் என் புருஷனுக்கும் வந்துட்டு எந்த விஷயமும் ஒழுங்காக நடக்கிற மாதிரி தெரியல, எனக்கு பக்கத்து வீட்டுக்கார ராகுல் மேலே தான் கண் இருந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ண தெரியல, எப்படியாச்சும் அவங்க கூட வாழணும், அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த சாமியார்கிட்ட, அந்த சாமியார் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையின் காரணம் மட்டும் அந்த சோமு அப்படிங்கிற பொண்ணு தான் பக்கத்து வீட்டு பையனை தான் லவ் பண்ணுறேன், தான் புருஷனை லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த சாமியார்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது, இப்போ அந்த சாமியாருக்கு இந்த சோமு தேவை இல்லையா, அதுக்காக ராகுலுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, இறந்து பேருக்கு அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுடைய மனைவி, அந்த பொண்ணு இந்த சாமியாருக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தான், அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து மாந்திரிச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போறது இல்லை. இப்போ அது மாதிரி ராகுலுடைய மனைவி வரும்போது அந்த பொண்ணுகிட்ட, ஏமா அங்கே பாருமா எனக்கு கண்ணில் காட்டுது, அது போக வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பார்த்துக்கோ, உன் புருஷன் உன் பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கா பாரு அந்த சோமு, அவ கூட வந்துட்டு பழகிட்டு இருக்க மாதிரி என் கண்ணில் படுது, பார்த்து உன் புருஷனை வந்துட்டு ஜாக்கிரதையாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா அந்த ராகுலுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் ராகுலுக்கும் ராகுலுடைய மனைவிக்கும் வீட்டுக்குள்ள பயங்கரமாக சண்டை வெடிக்குது. ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக சண்டை போய்கிட்டு இருக்குதுங்க. இப்படி ராகுலுக்கும் அவங்க மனைவிக்கு சண்டை ஏற்பட்டதுனால இந்த ராகுலும் இந்த சோமு இருக்கிறாங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு, இவங்களும் பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாகி போச்சு. ஸோ இவங்களால பேச முடியல, பழக முடியல. இவங்க தனியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பலான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த விஷயமும் இப்போ அவங்களால பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ரீசனால சோமு என்ன பண்றாங்க, திரும்ப அந்த சாமியார்கிட்ட போய் நாடுறாங்க. ஐயா சாமியார் இங்க பாருங்க எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்து, நான் அன்னைக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசின பாருங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ராகுலுக்கும் எனக்கும் அந்த லெவலுக்கு பேச்சுவார்த்தை வர மாட்டேங்குது, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லி ஏதாச்சும் ஒரு சால்வ் பண்ணுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த சாமியார்கிட்ட அந்த சோமு போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, இங்க பாரு அந்த பிரச்சனை காரணம் வேற யாரும் கிடையாது, நான் தான், அவன் பொண்டாட்டி வந்தா, ராகுல் பொண்டாட்டி வந்தா, நான் அந்த மாதிரி ராகுலுக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை தொடர்பு இருக்குது அப்படிங்கிற நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதான் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணு சோமு முன்னாடி சாமியார் சொல்றாரு. இதை கேட்டு கோவப்பட்ட சோமு, என்ன சாமியை உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு எவ்வளோ நம்பிக்கையில் வந்து சொன்னேன், இந்த மாதிரி சொல்லி சண்டையை முட்டி விட்டுருக்கீங்க, இப்போ நாங்கள் 2 பேரும் பேச முடியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சோமு சாமியார்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அதுக்கு சாமியார் பதிலுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, இங்கே பாரு நான் எதுக்கு சண்டை போட்டேன் தெரியுமா, உனக்கு ராகுல் மேலே ஆசை, உன் புருஷன் மேலே ஆசை இல்லை, எனக்கு உன் மேலே தான் ஆசை, நீ எனக்கு தேவையான விஷயங்கள் நீ கொடுத்தா அப்படின்னா நீயும் ராகுலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான விஷயங்கள் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சாமியார் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, வா பின்னாடி ரூம் இருக்குது, நம்ம போயிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம், தினமும் நீ வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சாமியார் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு டென்ஷனான அந்த பொண்ணு நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனவங்க சும்மா இல்லை, ராகுலை ஏதோ ஒரு முறையில் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த சாமியார் தான் உங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காரு, இப்போ எங்க வீட்லையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் என்னையும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூமுக்கு கூப்பிடுறாரு, என்ன பண்ணன்னு தெரியல அப்படி மாதிரி சொன்னதுக்கப்புறம் ராகுலும் அந்த பொண்ணு நேராக அந்த சாமியாரை போய் பார்க்க போயிருக்காங்க. அப்படி பார்க்க போனதுக்கப்புறம் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. யோ நீ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணை இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ கூப்பிட்டா அப்படிங்கிற விஷயத்தை நான் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா மொத்த வண்டவாளம் க்ளோஸ் ஆகி போயிடும், ஒன்றுத்துக்கு உள்ளே போட்டுறாங்க பார்த்துக்கோ, அப்படி
அப்படிங்க மாதிரி என்னென்னா அந்த சாமியாரை இவங்க 2 பேரும் வந்துட்டு திட்டிட்டு போயிருக்காங்க, மிரட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இவங்களை பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினச்சா இவங்க வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கேஷுவலாக லைஃபை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு 2 மாதம் கடந்து போயிருது. அப்படி 2 மாதம் கடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு நாள் இந்த சாமியாரே வாலண்டியராக ராகுலாக இருக்கட்டும் அந்த பொண்ணாக இருக்கட்டும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கான்ஃபரன்ஸை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ண விஷயம் மட்டும் பெரிய துரோகம், நான் அதை பண்ணியிருக்க கூடாது, அதுக்கு கடவுள் வந்துட்டு எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு, இதுக்கான பரிகாரம் என்ன பண்ண சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட கேட்கும்போது சாமி சொன்ன வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்காக தான் பேசுகிறேன், எனக்காக நான் பேசலை. என்ன அப்படின்னா ஒரு பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏம்மா நீ உன் புருஷனை விட்டுட்டு வந்துடலாம், நீ உன் பொண்டாட்டி விட்டு வந்துடலாம், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம், இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பரிகாரம் பண்ணதுக்கு நான் ரெடிமா, நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், எந்த அமௌண்ட் வேண்டாம், ஒரு அமௌண்ட் கூட வேண்டாம், நான் உங்களுக்கு பண்ண அந்த ஒரு துரோகத்துக்கு தண்டனைக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை, ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த சாமியார்கிட்ட சரி சாமி நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க. டே சூப்பரா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த சாமியாரே வலிக்கு வந்துட்டாரு, அந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2 பேரும் தினமும் இதுக்கப்புறம் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதன்படி சாமியார்கிட்ட சரின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த சாமியார் 15ஆம் தேதி நவம்பர் 15 2022 அன்னைக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. வர சொன்னதுக்கப்புறம் ராத்திரி ஆகுதுங்க. அன்னைக்கு அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நேராக நடக்க வச்சு அந்த காட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. ஏன் சாமி காட்டுக்குள்ளே அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது கூட அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்க தம்பி, நம்ம பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம், மிகப்பெரிய ஒரு பரிகாரம், இந்த விஷயத்தை ஊர் மக்கள் யாராச்சும் ஒருத்தவங்க கண்ணு பட்டால் கூட பரவாயில்ல, பரிகாரம் பலிக்காது, அப்புறம் நீங்கள் ஜென்மத்துக்கு ஒன்று சேர முடியாது, ஒன்ஸ் இந்த பரிகாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் 2 பேரும் யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காப்புல. எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டை வந்துட்டு அவர் வந்துட்டு அலர்ட் பண்ணிடுறாருங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கேம்ப் ஃபயர் மாதிரி வந்துட்டு என்னென்னா இந்த யாகா வளர்க்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஃபயர் மாதிரி தீ மூட்டுறாரு. அதை மூட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் பூஜை சாமான்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தீகளை போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ராகுல் சோனா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த அக்னிக்கு முன்னாடியே 2 பேரும் அந்த விஷயத்தில் ஈடுபடுங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. கேட்டு 2 மிரண்டு போகிறாங்க. சாமி என்ன சாமி சொல்கிறீங்க, இந்த இடத்துல காட்டுக்குள்ளே யாராச்சும் பார்த்தாங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே இந்த நேரத்தில் ராத்திரி யார் வரப்போகிற, யார் வரமாட்டாங்க, இல்லை சாமி நீங்கள் நிற்கிறீங்க உங்கள் முன்னாடி எப்படி சாமி நாங்கள் அந்த மாதிரி பண்ண முடியும், ஒரு மாதிரி இருக்குது சாமி சொல்லும்போது, இல்லை நீங்கள் பண்ணுங்க நான் போயிடுவேன், நீங்கள் அதை பண்ணி அந்த தாம்பத்தியத்தில் அந்த ஒரு லெவலில் அடையும் போது மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட வந்து அந்த மந்திரங்களை பண்ணி அதுக்கப்புறம் உங்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சாமி சொல்கிறாங்க. உண்மையாக தானே சாமி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்க 2 பேரும் இந்த சாமியாரும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சாமியார் பேச்சை கேட்டு அந்த இடத்துலையே உடம்புல இருக்க எல்லாத்தையும் கழட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போயிருக்குதுங்க. சாமியாருக்கு தூரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. பார்த்துக்கிட்டு ஓகே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சாமியார் என்ன பண்ணுறாரு, நேராக கையில் ஒரு வெள்ளை கலரில் கேனை மரத்துக்கு முன்னாடி மறைச்சி வச்சிருக்காரு. அந்த கேனை தூக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அவங்க 2 பேரும் இந்த சாமியார் வந்திருக்கிறது கூட தெரியாமல் கண்ணை மூடிட்டு அந்த விஷயத்தில் வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ சாமியார் என்ன பண்ணுறாருன்னு சொல்லும்போது, நான் இப்போ உங்கள் மேலே ஒரு விஷயத்தை ஊற்ற போகிறேன், யாரும் கண்ணை திறந்துடாதீங்க, ஸோ நானும் உங்களை பார்க்கல, ஸோ இதை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் உங்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் வார்த்தையை சொல்லிக்கிட்டு தான் அந்த ஒரு கேன் நிறைய ஃபுல்லாக ஃபெவிக்விக் போலங்க. சும்மா நமக்கு தெரியும் ஃபெவிக்விக்கை ஒரு ட்ராப் நம்ம கையில் வச்சுட்டு இப்படி எடுத்தாலே எடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஒரு கேன் நிறைய 5 ரூபா 10 ரூபாய்க்கு மொத்தமாக வந்துட்டு வாங்கி கேனில் ஃபுல்லாக ஊற்றி வச்சிருப்பாப்புல மனுஷன். அந்த கேனை அப்படியே தூக்கி அந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க தலையோட ஊற்றிட்டாரு. ஊற்றுனதுக்கப்புறம் கூட ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறதே புரிய வந்திருக்குது. சாமி என்ன சாமி கொள்ளுகள்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்ணை திறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்னோட தம்பி, இது மந்திரிச்ச தண்ணி தான், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒட்டியே வச்சுக்கோங்க, பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேச்சை கேட்டு 2 பேர் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் தீ வேற எரிஞ்சுக்கிட்டு இருப்பதுங்க. தீயில் ஏதாச்சும் கங்குப்பட்டுனா உடம்பு வேற எரிஞ்சிடும். ஏன்னா அது வந்துட்டு பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட பசை தான் அந்த ஃபெவிக்விக் அப்படிங்கிறது. தீக்கிட்ட இருக்கிறதுனால என்னென்னு டக்குன்னு வந்துட்டு அந்த ஃபெவிக்விக் வந்துட்டு ஒட்ட ஆரம்பிக்குது போலங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்துட்டு இவங்க 2 பேரும் சும்மா உடம்பு அசைச்சு பார்க்கும்போதே அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பிரித்து பார்க்குறாங்க, பிரியம் இல்லைங்க. அப்படி இழுத்தா கூட உடம்புல இருக்க தோல்லாம் பிஞ்சிட்டு வருது. சாமி என்ன சாமி பண்ணி வச்சிருக்கேங்க, என்ன ஊற்றுங்க அப்படிங்கிற 2 பேரும் கேட்கும்போது சாமி பயங்கரமாக சிரிச்சிருக்காப்புல. சிரிச்சுட்டு ஏண்டா நான் என்ன சொன்னாலும் நம்புவீங்களாடா, இல்லை சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருந்துட்டுருங்களாடா, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு எங்களை மாதிரி ஆட்கள் பொழைச்சிக்கிட்டே தான்டா இருப்போம். ஏண்டா நான் சொல்கிறேன், நான் சொன்னதுக்கப்புறம் நம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே உட்காந்து இந்த விஷயத்த பண்ணுங்கிறேன், ஒரு வார்த்தை கூட ஏன் எதுக்குன்னு கேட்காம டக்குன்னு இந்த மாதிரி அவுத்து போட்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஏன்னா யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி சாமி கேட்டது மட்டும் இல்லாமல் இதாண்டா உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு இடுப்புல இருந்து கத்தி எடுக்கிறாப்புல. அந்த மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஈரி உனக்கு இன்னொரு பரிசு வச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த நபர் இருக்காரு பாருங்க, அந்த ராகுல் அப்படிங்கிறவருங்க, அவருடைய அந்த முக்கியமான ஒரு மனுஷனுக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் அது இருக்கும் பாருங்க, அதை வந்துட்டு எடுத்துருக்காப்புல. எடுத்து என்ன பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிறத என்னால் இங்கே சொல்ல முடியாது.
அதை நீ தமிழ் டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல. அடுத்து இந்த பொண்ணையும் சும்மா விடலை. இந்த பொண்ணுக்கும் அந்த முக்கியமான முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 பகுதிகளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சு போட்டு தள்ளியிருக்கிறாப்புல. தள்ளினதுக்கப்புறம் கடைசி கொஞ்சம் இவங்க அந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் கழுத்துலையும் அதை வச்சு ஒரு போட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே கையில் எல்லாம் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணியிருக்காப்புல. எல்லாத்தையும் அவுத்து அந்த இடத்துல அப்படியே ஸ்பாட்லேயே போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கேனை மட்டும் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு நேராக ஒரு ஸ்பாட்டு கோவிலுக்கு போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது அந்த சிசிடிவி கேமராவில் அந்த இன்னொரு கோவில் இருக்கக்கூடிய கேமராவில் தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதான் சார் நான் பண்ணேன், அவங்க இந்த மாதிரி வச்சு தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை வச்சு வேறு வழி தெரில, ஒரு மாதிரி வெறியில் இந்த விஷயத்தை பண்ணிட்டு சார் என்னை மன்னிச்சு விட்ருங்க சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு விஷயம் தெரிஞ்சு தான் ஊரை கொந்தளிச்சிருவானுங்க, நீ கேட்டீங்க உண்மையை சொல்லிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படி மாதிரி சாமியார் சொல்லியிருக்காப்புல. எப்படி இவ்வளோ வேலையும் பண்ணோம் அப்படி, அதாவது இந்தியாவே நடுங்கிற லெவலுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் போலீஸ்காரங்க விடுவா செய்வாங்க. இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவரே வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ்காரங்களே ரெக்கார்ட் பண்ணி ஊர் மக்கள்கிட்ட போட்டு காமிச்சிட்டாங்க. ஊர் மக்களே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன இந்த மாதிரி கேவலமான நபரே நம்பிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்களே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களே கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத பார்க்கும்போது மெயினாக அந்த சம்பவத்தை நான் போட்டதுக்கான ரீசனுமே நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரி போலி சாமியார்கள் அப்படிங்கிறத சொல்லி நம்ம சாமியார் எதுவுமே சொல்ல தேவையில்லை, இந்த மாதிரிப்பட்ட சாமியார்களை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க, மூட நம்பிக்கையின் உச்சத்தை தான் நம்ம நாடே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி என்ன சொன்னாலும் யாரை சொன்னாலும் நம்புறீங்க. என்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட் இந்த சம்பவத்தில் நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, தயவு செய்து உங்களுக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்குதா, கடவுளை வணங்குறீங்களா? எங்க நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகெல்லாம் கிடையாது, எனக்கு வந்துட்டு பக்கா கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் வந்துட்டு எல்லா கடவுளையும் வணங்குறேன். ஆனால் இந்த மாதிரி சாமியார் நடுவில் புரோக்கர் வச்சு வணங்க மாட்டேன், எனக்கு கடவுளை பிடிச்சிருக்கு அப்படின்னு நேராக கடவுள் காலில் மட்டும் தான் விழுவேன், கடவுள்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், கடவுள்கிட்ட கோயிலில் போய் சாமி சிலை இருக்கும் பாருங்க அங்கே தான் வணங்குவேன். அதை விட்டு போட்டு நடுவில் நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் யாருங்க இந்த சாமியார் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்க்குற எந்த சாமியாரையும் நம்பாதீங்க. 100 சாமியார் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1 to 2 சாமியார் மட்டும் தான் உண்மையான சாமியாரை மாந்திரிகங்கள் தான் தெரிஞ்சு அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற அனைத்து சாமியார்களும், அதாவது நம்ம காலை ஏதாச்சும் பொண்ணு விழுந்தாங்க அப்படின்னா அவங்களை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சாமியார்கள் தான் அதிகம். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய மேக்ஸிமம் இந்த மாதிரிப்பட்ட வழக்குகளில் அதிகமாக மாற்ற சாமியார்கள் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிசியர்கள் வச்சு இந்த மாதிரி கேவலமான வேலைகள் ஈடுபட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ மக்களை ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, மூட நம்பிக்கைகளை அறவே நம்பாதீங்க. ஒரு சில விஷயங்கள் வாழ்வியல் சார்ந்து இருக்கும் மூட நம்பிக்கைகள், இதை பண்ணால் இது ஒரு தப்பு நடக்கும், இதுக்காக முன்னோர்கள் ஒரு மூட நம்பிக்கையை வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் நம்புங்க. அதை விட்டு போட்டுட்டு கடவுளுக்கும் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய சாமியார் சொன்னார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயங்களில் ஈடுபடுறது எங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பொய் கிடையாது, கற்பனை கதையெல்லாம் கிடையாது, உண்மையாக நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன் மக்கள் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க? ஏங்க நம்ம ஊர் மக்களை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒருத்தன் சின்ன பையன் எப்படி இன்ஸ்டாகிராமில் அந்த ஏதோ குடுவை அன்பு சம்மாட்டி ஏதோ ஒரு பையன் போல் அவன் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான். அதை நம்புறீங்க, அதை நம்பும்போது இதை நம்பாமையாக இருப்பீங்க. ஏங்க போங்க, நம்ம ஊரில் வந்துட்டு நம்பி அதாவது என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க, என்னத்தை போட்டாலும் நம்பிடுவீங்க. நம்பி பார்த்துட்டு கடைசி அனுபவிச்சு என்ன பண்ண தெரியாமல் இந்த மாதிரி முட்டைக்கடியில் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்க்கும்போது அங்கே இந்த பொண்ணு சோனியுடைய புருஷனும் அவங்களுடைய பசங்களும், இந்த பக்கம் ராகுலுடைய பொண்டாட்டியும் அவங்களுடைய பசங்களும் தான் இப்போ அனாதையாக இருந்துட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன, அவங்களுடைய துணை இல்லாமல் அனாதையாக இருந்துட்டு இருக்காங்க. இதுக்காக வந்துட்டு அந்த ராகுலுடைய பொண்டாட்டியும் அந்த சோனுடைய புருஷன் வாங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒன்றும் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ மக்களே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, எதுவும் மூட நம்பிக்கைகளை வந்துட்டு முட்டாள்தனமாக நம்பாதீங்க. இன்னொரு பக்கம் அந்த மாதிரி சாமியார்களையும் நம்பாதீங்க. உண்மையாக உங்களுக்கு சாமி வேண்டணும் அப்படின்னு வந்துட்டு கோவிலில் போய் சாமி முன்னாடி மண்டிட்டு மனசார வேண்டுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த ஒரு சம்பவத்தை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்கள் ஃபுல்லாக வரவேற்கத்தக்கதுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பாக்ஸை பதிவிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பை.